மார்கழி திருவிழா நிகழ்ச்சியிலே சிவத்திரு பவானி தியாகராஜன் அவர்கள் அறம் என்ற தலைப்பிலே 4வது பாகமாக தனது சொற்பொழிவை நிறைவு செய்கிறார். இறைவன் அறத்தின் வடிவமானவன். எனவே அறம் சார்ந்த நாடு என்பதனால் இந்த நாட்டில் செங்கோலில் அந்த விடை இருக்க வேண்டும் என்று கருதி அந்த செங்கோலின் உச்சியில ஒரு நந்தியை வச்சாங்க. அந்த நந்தி என்பது அறம் என்கிற விடை. எந்த சமயம் அறம் வேண்டாம்னு சொல்லுது? எல்லாருக்கும் பொதுவானது அறம். எனவே அறம் விடை என்று அந்த விடைக்கு பேர். எனவே இது சமயம் கடந்த ஒன்று என்பதை சமய பெரியவங்க சொன்னாங்க. ஏன்? நம்ம இறைவன் அந்த விடையில தான் அமர்ந்திருக்கிறார். அவங்க நினச்சிக்கிட்டாங்க இடவ வாகனத்தை தான் கொடுத்துருக்குறாங்க, இது சைவ சமய சின்னம் இல்லை, இது அறம் என்கிற விடை. பக்தியிலும் இருக்கலாம், பக்தி இல்லாத அறம் என்கிற விடை அது அப்படின்னு கொடுத்தாங்க. எனவே அந்த வகையில் சைவ திருமுறைகள் என்ற வகையில் பெரிய புராணத்தில் நம்ம பார்த்த ஒரு குறிப்பு பார்க்கிறோம். இனி அடுத்து இந்த சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பக்தி பணுவலில் பெரிய புராணத்தில் ஒரு 2 பாட்டை 2 இடம் தொட்டு மட்டும்தான் காட்டிட்டோம், வேறெல்லாம் முழுசாக போகலை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும்னு நினச்சா மனுநீதி சோழன்ட்டு போய் நிற்கும். ஏன் திருவாரூர் நடந்த நிகழ்வுகள் நீங்கள்லாம் நிறையா அந்த பேர் வரலாற்றை படிச்சிருப்பீங்க, கதையெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். அது என்ன குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மனுநீதி சோழனுடைய மைந்தன் உலா போனார். அந்த உலா போகும்போது ஒரு கன்று குட்டி தேர் சக்கரத்திடை புகுந்து இறந்து விட்டது. அவ்வளோதான். இது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர் வந்து சொல்கிறார், என்ன நடந்ததுன்னு மன்னன் கேட்ட உடனே, மன்னா, நம்முடைய இளம் குமாரர் அரசுலாம் தெருவில் மணிகள் கட்டப்பட்ட தேரில் முன்னும் பின்னும் தேர்தானை சூழ மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அரசுலாம் வீதியில் போங்கால் தேர் சக்கரத்து இடை புகுந்து கன்று இறந்து விட்டதாக இந்த தாய் பசு வந்து முறையிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார். இந்த பாட்டை எடுத்து வச்சுன்னா ஒரு டாக்டரேட் பண்ணிடலாம், நம்ம கிரீசையெல்லாம் இருக்கிறாங்க. அந்த பாட்டு தனியாக விளக்கம் கேட்கணும். ஏன்? வெறும் சக்கரத்தில் பூந்து இறந்தது அவர் நாமளாக சொல்லுவோம். அதுதான் மதிநூல் அமைச்சருக்கான இலக்கணம். என்னாச்சு? கண்ணுக்குட்டி இறந்துச்சுன்னு மாடு வந்து முட்டிடுச்சு. நம்மளை கேட்டால் என்ன சொல்லியிருப்போம்? அவ்வளோதான் இருப்போம். கண்ணுக்குட்டி செத்து போச்சு, தாய் பசு வந்து மணி அடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்போம். அது அவர் மதிநூல் அமைச்சர் என்ன சொன்னார்? அந்த தேர் போன இடம் எது தெரியுமா மன்னா? அரசுலாம் வீதி. அப்படின்னு அர்த்தம், மக்கள் நடமாட்டம் இருக்கிற வீதியில் விபத்து நடந்தது. நம்பர் 1 அப்படின்னார். அடுத்து நம்பர் 2 சொன்னார். எது? அந்த தேரில் மணிகள் கட்டப்பட்டு இருந்தது. ஏன்? இந்த தேர் வேகமாக போச்சுன்னா மணி சத்தம் கேட்குமே, நிறைய மணிகள் கட்டப்பட்டு இருந்தன. எனவே இப்போ 1 மணி கட்டினாவே ஆம்புலன்ஸுக்கு நம்ம தீயணைப்புத்தோடு 1 மணி கட்டிட்டு வராங்களா இல்லை, டைம் அடிச்சுட்டு வந்தால் மக்கள் விலை இடம் கொடுக்குறோமா இல்லையா? அது தேர் முழுக்க மணி தான் இருந்துச்சு. எனவே மணிகள் பொருத்தப்பட்ட தேர். இது 2வது செய்தி. 3வது, அங்கே போகும்போது அவருடைய தேர் மட்டும் போகலை, முன்னும் தேர் சென்றது, பின்னும் தேர் செய்தது, பக்கவாட்டிலும் பாதுகாப்பு வீரர்கள் போனாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த விபத்து நடந்திருக்கிறது. எனவே முன்னும் தேர் இருந்தது, பின்னும் தேர் இருந்தது, பக்கவாட்டு வீரர்களும் இருக்கும்போது இந்த கன்று எப்படி உள்ள போச்சுன்னு தெரியல. எனவே 3வது செய்தி, முன்னும் பின்னும் தேர்தானை சூழ. 4வது செய்தி எது? இந்த கன்று முன் சக்கரத்தில் ஏறி இறக்கலை, பின் சக்கரத்தில் சிக்கி இறந்துருச்சு. பின் சக்கரத்தில் விபத்து நடந்தால் ஓட்டுநர் பொறுப்பல்ல. இன்னைக்கு டிரைவிங் ரூல்ஸ் நாம் போட்டு வச்சுருக்கோம். பயணியின் குற்றம். எனவே படியில் தொங்கிக் கொண்டு வாராதே, படியில் பயணம் நொடியில் மரணம். ஏன்? நீ எங்காவது விழுந்து போச்சுன்னா அப்புறம் உனக்கு முன்னாடியாக இருந்தால் ஓட்டுநர் குற்றம். ஏன் பார்த்து ஓட்ட மாட்டேயா அப்படின்னு கேட்கலாம். எனவே இடை புகுந்து, எது? சக்கரத்து இடை புகுந்து இறந்து விட்டதாக. அது எது? இளம் கன்று. அந்த ஒரு வார்த்தை போட்டார். ஏன்? இளம் கன்று பயம் அறியாது. எனவே இத்தனை குற்றம் இருக்குது. எனவே நம்முடைய இளவரசன் மீது குற்றம் இல்லைன்னு சொன்னார். யார்? மதிநூல் அமைச்சர். கேட்டுக்கொண்ட மனுநீதி பார்க்கிறார். என்ன அமைச்சரே, சமாதானப்படுத்துகிறீரா? நீ சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு
அப்படியா, என் மகன் மீது எந்த குற்றமும் இல்லையா, சரி விட்டு விடுங்கள் அப்படின்னு நான் ஒருவேளை நான் சொன்னேன்னு வச்சுக்கவேன். அப்போதான் இந்த தருமம் சரியான ஒரு வார்த்தை போட்டாருங்க. அறம் என்கிற கடவுள் இந்த மனுநீதியும் அப்படித்தானா, எல்லாத்துக்கும் நீதி சொல்லி கொண்டு இருந்தான். அவன் பையன்னு வந்த உடனே அது அரசுனா வீதி மணி கட்டப்பட்டு இருந்தது, முன்னும் பின்னும் தானே போச்சு, அதுவும் சக்கரத்து இடை புகுந்து, எனவே என் பையன் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா தருமம்தான் சரியாகும். அறக்கடவுள் இந்த மனுநீதி ஏன் எல்லாருமே அறம் சொல்லணும்னா அடுத்த ஆளுக்கு ஈஸியாக சொல்லிடுவோம். நமக்கு ஒரு பிரச்சனைனா தான் சட்டத்தை வச்சுக்கிட்டு ஐயோ சட்டத்தில் தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படி தப்பிச்சிடுவோம். ஏன் அடுத்த ஆளுக்கு தானே, நமக்காக தான் ஏதாவது ஒரு ஓட்டை கிடைக்காதாயா, ஏதாவது கொஞ்சம் பாருங்கய்யா, விதிகளுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நமக்கு என்ன தேடுவோம். அடுத்த ஆளுக்கு தான் சட்டம் கடமையை செய்யும் அப்படின்னு கையை கும்பிட்டு கம்புக்கு வந்துடுவோம். அப்போ மனுநீதி சொல்லுகிறார் தருமந்தான் சரியாதோ, இழக்கின்றேன் மைந்தனை என்று நீங்கள் சொல்வதை கேட்டு தருமம் சரித்துவிடும். எனவே நான் ஆணையிடுகிறேன் அமைச்சரே, அவனை கொண்டு போய் அந்த கன்று இறந்த இடத்தில் கிடத்தி தேரை அவன் மீது செலுத்து அப்படின்னார். அமைச்சர் பார்த்தாரு, ஐயா என்னுடைய சட்ட அறிவில் மைந்தன் மீது குற்றம் இல்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அரச தண்டனைங்க. அரசன் தண்டனைக்கு நிறைவேற்றின ஆணை பிறப்பித்த பிறகு செய்ய மாட்டேன் என்று சொல்வது குற்றம். ஆனால் என்ன பண்ணாருங்க, அமைச்சர் வாழை உருவினார், தன்னை குத்திக்கிட்டார். அரசன் சொன்ன கேட்டால் மைந்தனை கொல்லணும், அப்படி கொல்வதற்கு அவருடைய சட்ட அறிவு இடம் கொடுக்கலை. எனவே தன்னை மாய்த்துக்கிட்டார். ஏன், அரசனுடைய சட்டத்தில் கட்டுப்படுவது குடிமக்களுடைய கடன். நான் எப்போது தவறுகிறேனோ இனி நான் இந்த பொறுப்பில் இருப்பதற்கு உரியவன் அல்ல என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் மதிநூல் அமைச்சர். இப்போவாது மனம் கலங்கினாரா, மாற்றம் பெற்றாரா? ஓ, நீ இறந்து விட்டால் நான் விட்டு விடுவேன் அவனை, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி நேராக போனார். பையனை கூட்டிகிட்டு போனார். கன்று இறந்து கிடத்துற கூடி கிடத்தினார். தேர் மேலே உட்கார்ந்தாச்சு. அப்படியே தேரை செலுத்துகிறார் மனுநீதி சோழர். தன் குடும்பத்துக்கு ஒரே பையன், மறந்துடாரு. தன் குடும்பத்துக்கு நாளை இந்த சோழ பேரரசை மணிமுடி தாங்க வேண்டிய இளவரசனாக இருக்கவன் நாளை மன்னனாக வேண்டிய ஒரே ஒரு பையன், தன் குடிக்கு ஒரு மகன் என்பதை ஓரான். ஏன், தருமம் தன் செல்கை கடன். தருமம் நீமேல் என் பின்னாடி வந்து போனானா, இது வரைக்கும் தருமத்துக்கு பின்னாடி அவன் போனான், இனி தருமம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணான், ஏறி உட்காந்து கொண்டது மார்பு மீது சக்கரை ஏறி இறங்குச்சுங்க. அப்போ தான் பார்க்குறாரு. அப்போ ஒரு குறிப்பு சொல்லுவாருங்க. அமைச்சர் என்ன சொல்லுவார், அமைச்சரே நீங்கள் எல்லாரும் கண்ணுக்கூட்டி இறந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பார்வை உங்களுக்கு தெரியல. என்னது, திருவாரூரில் இருக்கின்ற ஒரு உயிர் அது கன்று. நீங்கள் நினைக்கிறதில்ல, திருவாரூரில் அந்த ஆரூர் பெருமான் ஆளுகைக்குட்பட்ட இந்த நிலப்பரப்பில் அவன் ஆட்சிக்குட்பட்ட ஒரு உயிரை மகன் கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்துவிட்டீர். அது மட்டுமல்ல, எந்த உலகில் எந்த தாய் பசு தன் கன்று இறந்ததாக வந்து முறையிட்டு இருக்கிறது என்று ஏதாவது வரலாறு உண்டா? இல்லை. எனவே நீ ஒதுங்கி பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு, இவரே தெழுத்த போறாரு. மேலே ஏறி இறங்கிச்சு. சிவருமான் காட்சி கொடுத்துட்டார். என்னென்னு, எப்பா தருமம் என்ற ஒன்றுக்காக ஒரு மைந்தனையும் இறக்க துணிந்து விட்டாய். இதோ கன்று உயிர் பெற்றது, மனுநீதியின் மகன் உயிர் பெற்றான், இறந்து போன முதலமைச்சர் உயிர் பெற்று நிற்கிறார். 3 பேர் எழுந்து நின்னாங்க. என்னையா அதிசயமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்தாங்க. சேக்கிழார் சொன்னார், யாருக்கும் முன்னவனே முன் நின்றால் முடியாத பொருள் உலகோ. சிவபெருமான் முன்னாடி நிற்கிறாரியா, செத்தது கூட உயிர் பெற்று நிற்கும். ஆம், திருவாரூர் பெருமான் முன் நிற்கிறான். எனவே இறந்த உயிர்கள் உயிர் பெற்று நிற்கின்றன. யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத ஒரு உலகோ ஒன்றுமில்லை என்று அந்த வரலாற்றை முடித்து காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்க, அறத்தின் வழி சென்றவனுக்கு இடையூறு வந்தது, ஆனால் அவன் மகனை இழக்கவில்லை. அந்த அறம் அவனை காப்பாற்றி அவன் மகனை கையில் கொடுத்துருச்சு. அதான் வரலாறு. எனவே அறத்தில் பெரிய புராணத்தை பார்த்து கொள்ளலாம்.
சரி, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது இந்த அறத்தை பற்றி அப்படின்னா ஒரு 3 பாட்டுங்க. அதில் ஒரு பாட்டு என்ன சொல்கிறாரு, நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியார்னு ஒரு நூல், அந்த நூலில் ஒரு பட்டியல் போடுறார். ஒரு 16 வகையான செயலை பட்டியல் போடுறார். நம்ம சும்மா பேரை மட்டும் படிச்சுக்குவோம், விளக்கம் பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது, அதனால் சும்மா பேரை மட்டும் படிச்சுக்கலாம். சொல்கிறாரு, ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவொடு அச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்கலானால். இந்த கடைசி விதம், இழுக்கிலா அறங்கலானால் இறங்குவன் பணி அறங்கள். இது சொல்பவர் அருணந்தி சிவாச்சாரியார், நூல் சிவஞான சித்தியார். அவர் என்ன போகிறார், இந்த தலைப்பெல்லாம் படிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஒவ்வொரு சொல்லும் எடுத்திங்கன்னா திருக்குறளில் ஒவ்வொரு தலைப்பு, ஒழுக்கம் உடைமை, அன்புடைமை, அறிவுடைமை, தவம், அப்படியே திருக்குறள் தலைப்பாகவே பார்க்கணும். அப்போ என்ன 16 சொல்லியிருக்கிறாரு, 160 குறள் படிக்கும் இதுக்கு விளக்கணும்னா. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம் அப்படின்னு தலைப்பை தேடினீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பாக இருக்குது. திருக்குறள் அதிகாரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இதுக்கு பேர் அறம்னு சொன்னாருங்க அருணந்தி சிவாச்சாரியார். சரி, இது ஒரு அறம் சொன்னார். அதுக்கு அடுத்த பாட்டு ஒரு பாட்டில் சொன்னார், ஒரு அருமையான தொடர். என்ன சொல்கிறாரு, மனம் அது நினைய, மனம் அது நினைய, வாக்கு வழுத்த, மனம் அது நினைய, வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல, இணை மலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்ற. நம்ம 2 வரி மட்டும் பாருங்க. மனம் அது நினைய, மனம்னா என்ன, நினைவதற்கு உரியது. நாம் எல்லாரும் மனத்தோடு கூடியவர்கள் தான். நமக்கு நினைவு இருக்கிறது. நம்ம நேற்று நடந்ததையும் இப்போ நினைப்போம், நாளைக்கு என்ன ஆக போகுது தெரியலன்னு நினைப்போம். நமக்கு மனம் அவ்வளவு ரொம்ப பக்கத்தில் இருப்பது. மனத்தின் வழி நடப்பதால் தான் நமக்கு மனிதனே பேர். ஏன், விலங்குகளுக்கு அந்த 6வது அறிவு இல்லை. திருக்குறள் நம்முடைய தொல்காப்பியம் சொல்லிச்சு, 6 அறிவுனா என்னென்ன, தொடு அறிவு 1, சுவை அறிவு 2, நுகர்தல் 3, காணுதல் 4, கேட்டல் 5, அதுக்கப்புறம் அவற்றோடு மனமே 6வது அறிவு. அது அப்படியே நீங்கள் நூலில் மெய், வாய், மூக்கு, கண்ணு, காது அப்படின்னு சொல்லிட்டு இவற்றோடு மனநேக்கு தான் 6வது அறிவு. இப்போ நமக்கு 6 அறிவு இறைவன் கொடுத்துருக்குறான். ஏன், சிந்திக்கிற திறன் மனத்தின் வழிபட்டது. சும்மா அந்த அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் வச்சுக்குவோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படியே நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, முக்கிய வீதி வழியாக வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பெரும் கூட்டம். அது என்னன்னு பார்த்தா கடைசியில் கசாப்பு கடை, மட்டன் ஸ்டால். என்னாச்சு, ஒரு ஆட்டை காலையில் வெடிக்காலமே அறுத்து வேண்டியதெல்லாம் உரித்து தொங்க விட்டு வச்சுருக்கிறார். போகிறவங்களுக்குலாம் அதை வெட்டி கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் ஒரு 4 ஆடு கட்டி வச்சுருக்கிறார். யார், அந்த கடைக்காரர். அதுக்கு 2 புல்லுக்கட்டை வேறு கட்டி தொங்க விட்டுட்டார். அது பாட்டுக்கு சாப்பிட்டு நிற்கிது. இப்போ அந்த வெட்டப்பட்ட ஆடு தீர்ந்து போச்சு. இன்னொரு ஆட்டை எடுத்து அறுத்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுக்கணும். அப்படி போய் நின்னோன்னு என்ன பண்ணார், ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தார். கமுத்து கீழே படுக்க போட்டார், கழுத்தில் கத்தி வச்சார், போட்டு அறுத்த பாருங்க, அது மரண ஓலை ஓடுது, கத்துது. இந்த மீதி இருக்கிற 2 என்ன பண்ணுறது, பேர் சாப்பிட்டுட்டு இருக்குது. எது, அதுக்குள்ளே கட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. அது ஏதாவது அடுத்து நாம தான் அப்படி எதுக்கு, அது கொஞ்சமாவது கவலை இருந்து தானே, அதுக்குள்ளே சாப்பிட்டு அது பாட்டு கம்முன்னு இருக்குது. இது வெட்டி முடித்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஆட்டுக்கான நிலைமை. சரி, இப்போ இன்னொரு பக்கம் யோசிப்போம். நம்ம பகுதியில் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு. அதில் அந்த பக்கம் போனதில் ஒரு 4 பேர், நாமளும் ஒரு ஆள். இப்போ காவல்துறை சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தாங்க, யார் அந்த பக்கம் போனால் இத்தனை மணிக்கு, 4 பேர் கூப்பிடியா, 4 பேர்த்தினா கூட்டிகிட்டு போயாச்சு. ஆமாம், போயிட்டோம். காவல் நிலையத்தில் போய் உட்காந்துருக்கோம்.
முதல்ல கூப்பிட்டாங்க. டேய், அந்த நேரத்துக்கு அங்கடா போனேன் சார்? நான் ஒன்றும் போகலைங்க சார். அங்கே நான் போகவே இல்லைங்களே அப்படின்னா. அவர் பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே சாத்வீகமாக விசாரித்து பார்த்தாரு. அவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் ஏட்டையா அப்படின்னாரு. சார் அப்படின்னு போடுறது 4 வச்சாங்க பாருங்கள். அப்படியே 3 பேருக்கு கலக்க வந்துருச்சுங்க. அடுத்து நம்மளை கூப்பிடுவாரோ நினச்சி பாருங்க. இந்த ஆடு புல்லை சாப்பிட்டு ஆட்டுக்கு அடுத்து நம்ம தான் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஆனால் நாம் 3 பேர் என்ன பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறோம்? ஐயோ என்ன கூப்பிட்டுவாரோ, ஒன்றை கூப்பிட்டுவாரோ ஒரு பயம் வருது. ஏன்? மனம் என்ற ஒன்று நம்மகிட்ட இருப்பதுனால. அந்த ஆட்டுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை. அடுத்து நான் தான் தெரியாமல் அது சாப்பிடுது. நமக்கு அப்படி இல்லை. ஐயோ அடுத்து நாம் தான் உதவாங்க போகிற மாட்டுக்கு இப்போவே மயக்கம் வந்துடும். ஒரு சுக்குள் தண்ணிக்கோ அவன் தண்ணி தெளி முதல்ல அவனை தெளி வச்சு அடிப்பாம்பாரு. அதனால் விட்டுறலாம் மாட்டாங்க. ஏன்? நீ போனது என்ன? சிசிடிவி கேமராவில் இருக்குது, சிக்கிக்கிட்ட ஒழுங்க நடந்தது சொல்லி, இதுக்கு தான் போனதுன்னு சொல்லி தப்பிச்சுக்க. நம்மால் இன்னொருத்தருக்கு நடக்கிறத பார்த்தோன்னே நமக்கும் இப்படி நடக்குமோ அப்படிங்கிற அறிவு இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் தாங்க 6வது அறிவு. அதனால தான் பார்த்து அறிவு திருந்தணும், இல்லை படித்து திருந்தணும், கேட்டாவது திருந்தணும், இல்லைன்னா பட்டுதான் திருந்தணும். வேறு வழி இல்லை. நீங்கள் இப்படிலாம் சொல்கிறேன், இப்படிலாம் பயப்படுத்தாதீங்க. உள்ள நிலை அதுதான். திருத்தம் எப்போ வரும்? பார்த்தா திருத்தம் வரணும், படித்து திருந்தலாம், கேட்டு திருந்தலாம். இதெல்லாம் இல்லைன்னா பட்டு தான் திருந்தணும். பட்டு திருந்தணுன்னா எவ்வளோ காலம் ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஏன்? நரகத்துக்கு கூட்டிகிட்டு போய் 4 வாங்கி கவனித்து திருந்தி அப்புறம் திரும்பி மறுபடியும் மக்களுக்கு வந்து நாம் திருந்திக்கலாம்னு நினச்சா எவ்வளோ காலம் ஆகிறது? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனவே நமக்கு அறத்தின் சொல்லப்பட்ட நெறியில் நின்று வாழ்ந்தால் இன்பமாக வாழலாம். சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த பாட்டில் சொன்னார், மனம் அது நினைய, வாக்கு வழுக்க மந்திரங்கள் சொல்ல. மனசால் நினச்சிக்க, உனக்கு வாய் இருக்கிறது. எதுக்கு? மந்திரம் சொல்வதற்கு வாய் இருக்கிறது. சரி, அடுத்து என்ன பண்ணார்? அப்படியே வீட்டுக்கு முன்னாடி 4 செம்பருத்தி, நந்தியாவட்டைன்னு ஏதாவது 4 பூச்செடி இருக்கும். 4 பூவை பறிச்சிக்க, கையில் வச்சு உனக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுனார். நல்லா கவனிச்சிங்க. இது சொல்வது சிவஞான சித்தியார் இருக்கிற நூல். இந்த தெய்வத்தை கும்பிடுன்னு சொல்லலை, இச்சித்த தெய்வம் போற்றி. உனக்கு விருப்பமான சாமி எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அந்த சாமி பேரை சொல்லு, அந்த சாமியை கையெடுத்து கும்பிடு, 2 பூவை பறித்து போட்டு வணங்கு. சும்மா கும்பிடாது. இணைமலர் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி அப்படின்னார். இணைமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி. அப்படி போட்டுனா என்ன நடக்கும்? கோபம் முதலான குணங்கள் நம்மளை விட்டு போகும். சொல்றார், சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறம். முதல்ல என்ன சொன்னார்? 16 பேரை சொல்லி ஒழுக்கம், அன்பு, ஈகை, சீலம் இதெல்லாம் அறம்னு சொன்னார். அதுவும் அறம்தான். இப்போ இந்த பாட்டை சொன்னார், இப்படி ஒரு தெய்வத்தை வணங்குவது அறம், செயல் அறம் சொன்னார். சரி, இது சொல்லி முடிச்சுட்டாரேன்னு ஒரு 2-3 பாட்டை கடந்து போனால் இன்னொரு பாட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தாவர சங்கமம் என்னும் 2 உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண் உயிர்களுக்கு அருளை வைப்பார். நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையேல் நிறைந்த பூசை ஆய பரம்பொருள் நாளும் அச்சி நீ அன்பு செய்து அப்படின்னு அடுத்து ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏதாவது ஒரு வகையில் எது சிவபெருமான் என்கிற தெய்வத்தை, பரம்பொருளாகிய பரனை அச்சித்து அன்பு செலுத்துன்னு சொன்னாருங்க. இப்போ ஒரே ஆசிரியர் தான் 3 வகையாக சொல்லிட்டார். அதாவது ஒழுக்கமாயிரு, அன்பாயிரு, ஈகையோடு இரு, சீலத்தோடு இருன்னு ஒரு பாட்டை சொல்லிட்டார். அடுத்து என்ன சொன்னார்? ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிடுன்னு சொன்னார். அடுத்த பாட்டில் என்ன சொன்னார்? சிவபெருமானை கும்பிடுன்னார். இந்த 3மே அறம் தான். இதுக்கு நம்ம புத்தகத்தை படித்து பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் தெரிஞ்சுது. பின்னாடி வந்தார் ஒரு உரையாசிரியர், நம்ம காலத்துக்கு வந்தவருங்க, அருணை வடிவேல் முதலியார்னு அவருக்கு பேர். இந்த சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதிய ஆசிரியர் பெருமக்களில் ஒருவர். நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதில் அவர் எழுதுகிறார். இந்த 3ஐயும் அவர் எப்படி பட்டியல் போடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுக்கம், அன்பு, அறம், சீலம் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் துணை அறங்கள் அப்படின்னு பட்டியல் கொடுத்தார்.
துணை அறம். அடுத்து சொன்னார், ஏதேனும் ஒரு தெய்வத்தை போற்றுவது முதன்மை அறம், சிவபெருமானை போற்றுவது சிறந்த அறம்னு சொன்னார்கள். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஒன்று துணை, ரெண்டாவது முதன்மை, மூன்றாவது சிறப்பு. இப்போ நாம் ஏதாவது விருப்பமான ஒன்றை தேர்வு செய்தால் என்ன பண்ணுவோம்? மினிமமா மேக்சிமமா? நமக்கு துணி எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், புரியுற மாதிரி சொல்லுவோம். நமக்கு துணி எடுக்க போனால் என்ன பண்ணுவோம்? சார் இங்கே காஸ்ட்லியாக எடுத்து போடுங்க அப்படிமா. என்ன லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது, எது காஸ்ட்லியாக வந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லுவோம். எடுத்து போட்டோன்னு பார்த்து பில்லை பற்றி கவலை இல்லை, வாங்கிட்டு வந்துடுவோம். இதே நம்ம சாமிக்கு ஒரு புடவை எடுக்க போகிறோம், நம்ம குலதெய்வ சாமிக்கு போன இருப்பதுலேயே விலை கம்மியாக ஒரு புடவை எடுக்கும். ஏன்? சாமிக்கு தானுங்க. அங்கே போன மினிமம், எனக்கு வேணும்னா மேக்சிமம். இதுதான் நம்ம அறிவு. இப்போ மினிமம் மேக்சிமம் வச்சுருக்கிறோமா? எல்லாத்துலேயும் இருக்குது. நமக்குன்னா மேக்சிமம், அடுத்த ஆளுக்குன்னா மினிமம். அது தெய்வமே அடுத்த ஆள் வண்டியில் போயிடுச்சு. மினிமம் ஒரு புடவை. தேங்காய் வாங்க போங்கலாம் கடைக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு சமைக்க போகிறதா பெரும் தேங்காயாக பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கணும். இதே சாமி கூட அர்ச்சனைக்கு போனேன், ஆனால் தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வா, அதை உடச்சி பாதி அவர் எடுத்து போகிற, பாதி தானே கொடுக்க போகிறாரு. தேங்காய்னு இருந்தால் போதாதான் இல்லை, இத்தனூடு காயை வாங்கிட்டு வந்துடுவான். எங்கள் அட போதும் வா போகலாம், சாமிக்கு தானே. சாமிக்கு தானேன்னா ஏனாதானான்னு வந்து பேர் நாமெல்லாம் அப்படித்தானுங்க இருக்கிறோம். இப்போ நாமெல்லாம் சாமியை மினிமமில் வச்சுக்கிட்டோம். அருளாளர்கள்லாம் எப்படி வச்சுக்கிட்டாங்க? மேக்சிமம் அவர் தான். இப்போ நாம் எங்கே வேறுபடுகிறோம் தெரியுங்களா? அவர்கள் அருளாளர்களாக இருக்கிறாங்க, நாம் மனிதராக இருக்கிறோம். ஏன்? தெய்வத்தை மினிமம் கொண்டாடுகிற இடத்துல நாம் இருக்கிறோம். அவங்க தெய்வத்தை மேக்சிமம் தெய்வத்தை கொண்டாடினார்கள். அவங்க தான் அருளாளர்களாக இந்த மண்ணில் நிலைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கால வெள்ளத்தில் நாளைக்கு காணாமல் போயிடும். இன்னைக்கு திருவள்ளுவரையும் திருஞான சம்பந்தரையும் இந்த அருளாளரை இன்னைக்கு உட்கார்ந்து 1000 வருஷத்துக்கு பின்னாடி படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்? அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்ததாலும் தெய்வத்தை மேக்சிமம் கொண்டாடியதாலும் இன்னைக்கு நினைவுபடுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஒரு காலத்தில் எத்தனை பேர் தனக்காக வாழ்ந்திருப்பான், அவனெல்லாம் நினச்சி பார்க்குற இந்த வரலாறு. கால சக்கரம், கால வெள்ளம் அவனை அடித்து கொண்டு போய்விட்டது. இறைவனை நோக்கி யாரெல்லாம் பணி செய்தார்களோ அவர்கள் தான் கால வெள்ளத்தை கடந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ராசராசனும் ஒரு ராசேந்திர சோழனும் ஒரு அவனை முதலாம் ராசராசன், 2ஆம் ராசராசன் என்று இந்த பெயரையெல்லாம் இன்னைக்கு ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறோம்? அவர்கள் தெய்வத்தை நோக்கி செய்த பணிகள் தான் இன்றும் பேசப்படுகிறதை ஒழிய அவர்கள் தங்களுக்காக செய்து கொண்ட கொடைகளோ தங்களுக்காக செய்து கொண்ட ஆபரணமோ அரண்மனையோ பேச்சில் இல்லை. எனவே இந்த காலம் எதை உணர்த்துகிறது? நாம் இறைவனுக்கு செய்கிற ஒன்றுதான் காலம் கடந்து நம்மை நிலைநிறுத்தும். நமக்காகவே நாம் செய்து கொண்டிருப்பவை நாம் வாழ்கிற காலத்திலேயே ஒன்றுமில்லாமல் போய்விடும். நல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எனவே அறம் என்று எடுத்துக்கொண்டால் தெய்வத்தை விடுத்து அறம் செய்வதென்று பலரும் கருதி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன உண்மை விளங்கலை அப்படின்னு கேட்டால், மினிமம் இல்லை மேக்சிமம் என்ற இடத்தில் அறம் என்றாலே தெய்வமே அறம் என்பதை மறந்துவிட்டு தெய்வத்தை மறந்துவிட்டு செய்கிற அறப்பணிகள் அறம் அல்ல என்பதை திருக்குறள் முதலான நூல்கள் உணர்த்துகின்றன. எனவே நாம் தெய்வத்தையும் கொண்டாடுவோம், அறத்தையும் செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மார்கழி திருவிழாவினுடைய பெருமக்களுக்கு மனமுகந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு என்னுடைய உரையை இந்தளவு நிறைவு செய்கிறேன். காவலாளி நலத்திரளே போற்றி, மலையாளே போற்றி, திருச்சிற்றம்பலம். ஆஹா, அருமை, அற்புதம்! என்ன சிறந்த உவமைகள், என்ன மேற்கோள்கள்! ஆன்மீகத்திலே அறம் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பாக பேசி அனைவரது உணர்வுகளையும் தட்டி எழுப்பியிருக்கிறார் சிவத்திரு பவானி தியாகராஜன் அவர்கள். மக்கள் கருத்தை கேட்போமா? நாங்கள் திருப்பூரில் அடியார்களை பார்த்து பெரிய புராண கிளாஸு, திருவாச கிளாஸு, ஆனால் நான் அட்டன் பண்ணுறதில்ல. தேவாரம் வீட்டில் பூஜை பண்ணுறதுனால முற்றோதல் மட்டும் பண்ணிகிட்ருக்குறான். ஆனால் ஐயாவது கேட்கணும், எங்கே இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாட்டியும் கூட பரவாயில்லைன்னு ஐயாவோட சொற்பொழிவை கேட்கணும். அது ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கெல்லாம்.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக இந்த 8 வருஷமாக நடந்தது வந்து பெரிய மகிழ்ச்சி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் வந்து உணர்த்திகிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த அழிவுகளையே பார்த்துட்டே இருக்கிறோம்ல, அவர் சொன்ன மாதிரி அந்த அறத்தையும் நம்ம ஒரு சிறு சேமிப்பு மாதிரி ஒன்று வச்சு நடத்திக்கிட்டே இருக்கணும். பல்லாண்டு காலம் வாழ்கணும், எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் எல்லாம் சிறந்து வாழணும். அருமை. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஈடுபாடோடு இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எப்பொழுது மார்கழி திருவிழா வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த சொற்பொழிவாளர் வாவிபாளையம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். அவர்களது கருத்தே வித்தியாசமாக இருக்கும்.